த்ரிஷா அவர்கிட்ட கேட்ட கேள்வியை பத்தி என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அது அவங்களோட பர்சனல். அவங்க கிட்ட விஜய் பத்தி கேட்டா தப்பான விஷயத்துல தான் கேட்பாங்களா? ஒரு ரசிகர் அவங்கள பத்தி த்ரிஷா கிட்ட கேட்டதை வச்சு இப்ப சோசியல் மீடியால ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு த்ரிஷா அவர்கள் வீடியோ இப்ப செம வைரலா போயிட்டு இருக்கிறத தொடர்ந்து சங்கீதா அவர்களை விவாகரத்து பண்ணதுல இருந்து த்ரிஷா அவர்கள் கூட தான் விஜய் அவர்கள் ரிலேஷன்ஷிப்ல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. ஆனா அது எல்லாமே ரூமர்ஸ் தான். த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் தான். படத்துல நிறைய படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க. சினிமா ரீதியா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. அண்ட் இப்ப ரீசெண்டா கூட சேர்ந்து நடிச்ச படத்துல வெறும் நட்பு மட்டும்தான், அந்த நட்பை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு விளக்கங்கள் அளிச்சாலும், ஆனா த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஈவெண்ட்டுக்கு போறது, இப்போ அஜித் அவர்களோட தாயார் மறைவுக்கு நைட்ல ரெண்டு பேரும் ஒன்னா வந்தது, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் விமர்சனமா மாற வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. அண்ட் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ண போறான் அப்படின்னு அறிவிச்சதுமே அடுத்த நாளே த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் சேம் காஸ்டியூம்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அதுதான் எல்லாரையும் மிகப்பெரிய சந்தேகத்துக்கு உள்ள வந்தது. இப்போ இன்னைக்கு ஆஸ்திரேலியால சிட்னில ஓபனிங் செராமனிக்கு போன த்ரிஷா அவர்கள்ட்ட ஒரு ரசிகர் விஜயை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் த்ரிஷா கிட்ட போய் இவர் விஜய் கேட்டதா சொல்றாரு? விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனாலதான் அந்த ரசிகர் இப்படி கேட்கறாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. பட் அது ஒரு காமனான விஷயம் தான். ஒரு ரசிகர் விஜய் அவர்களை பத்தி தெரியுமே உங்களுக்கு, நீங்க விஜய் சார் கூட நடிச்சிருக்கீங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்துல கூட கேட்டிருக்கலாம் அப்படின்னு இதுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.